இந்த காணொளி ஒரு மருத்துவமனையை காட்டுகிறது. இங்கு பல்வேறு தரப்பினர் வெவ்வேறு உணர்ச்சிகளோடு காணப்படுகின்றனர். இங்கு ஒரு ஆடவர் தன் மனைவியின் அறுவை சிகிச்சை முடிந்த பின் ஓய்வுக்காக வீட்டுக்கு செல்கிறார். அவருடைய நிம்மதி பெருமூச்சு அவரை அழுத்திக் கொண்டிருந்த மன அழுத்தத்திலிருந்து அவர் விடுபட்டதை உணர்த்துகிறது. நமக்கு வேண்டியவர்கள் வலியில் துடிக்கும் போது அந்த வலி நமக்கும் தானே. அவர் முகத்தில் காணப்படும் நிம்மதி அவரின் மனைவி இப்போது நலமாக இருப்பதை நமக்கு உணர்த்துகிறது. அடுத்து ஒரு மூதாட்டி கிட்டத்தட்ட 1 மாத காலமாக இதயத்துக்காக காத்திருப்பதை காண்கிறோம். உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமான உறுப்புகளில் இதயத்திற்குத்தான் முதலிடம் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. இருதய மாற்று சிகிச்சை என்பது மருத்துவ தொழில்நுட்பத்தில் போற்றப்பட வேண்டிய ஒன்று. தன் அறுவை சிகிச்சைக்கு இதயம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஏக்கம் அவர் கண்களில் தெரிகிறது. இளையர்களாகிய நாம் உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியம். ஒரு ஆடவர் சிகிச்சைக்கு பிறகு எழுந்து நடக்க முற்படுகிறார். ஊன்றுகோல் உதவியுடன் நடப்பதற்கு ஒரு தாதி அவரை கைத்தாங்கலாக பிடித்து கொண்டு அவரை நடக்க வைக்க உதவுகிறார். எந்த விதமான இரத்த உறவும் இல்லாத தாதி தன்னை அவ்வாறு கவனித்துக் கொள்வதை நினைத்து மனம் உருகுகிறார் அந்த ஆடவர். நான் இந்த தாதிக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று மனதிற்குள் நினைத்து கொள்கிறார். தாதி தன் கடமையை அன்புடன் செய்வதில் மன நிறைவு கொள்கிறார். மருத்துவர்கள், தாதிகள், சிகிச்சை பெறுபவர்கள், சிகிச்சைக்காக வருபவர்கள், உறவினர்கள் என்று மருத்துவமனை எப்போதுமே மக்கள் வந்து போகும் இடமாகவே இருக்கிறது. கேள்விகள். மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவரை நீ சென்று பார்த்திருக்கிறாயா? அப்போது உன் மனநிலை எப்படி இருந்தது? மருத்துவத்துறை சார்ந்த தொழிலில் உனக்கு ஈடுபாடு உண்டா? ஏன்? உறுப்பு தானம் மற்றும் இரத்த தானத்தை பற்றி உன் கருத்து என்ன?